ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ 2 மாதத்துக்கு ஒருக்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். லிக்யூட்ஸு, பெரிய பெரிய சோப் ஐட்டம்ஸு, நூடுல்ஸு, பாஸ்தா. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பல்காக இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம், பிஸ்கெட்லாம் வாங்கினா நம்மளுக்கு நல்ல லாபம் தான். ஸோ இங்கே பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டில் போய் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து காட்டுறேன். இது குடும்பம் நடத்துறது வாங்குறாங்களா இல்லை கல்யாண மண்டபத்துக்கு ஜாமான் வாங்குறாங்களான்னு தெரியல ஃபங்க்ஷனுக்கு. மக்களே தயவுசெய்து இது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்கள் மேடம். ஹாய், இப்போ தான் நாங்கள் டிமார்ட் போயிட்டு வந்தோம். இப்போதும் 2 மந்த்ஸ்க்கு வந்து போவோம். ஸோ பொய் நம்பாதீங்க. பில்லு வந்து ஒரு 5000 ஆச்சு. பட் ஆனால் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். நாங்கள் வந்து இந்த நட்ஸ் எல்லாம், பாதாம், முந்திரி, டேட்ஸு, அப்புறம் பசங்களுக்கு வந்து இதெல்லாம் பாஸ்தா, நூடுல்ஸு இதெல்லாம் எப்பயோ தான் செய்கிறது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பல்காக வாங்கினா நம்மளுக்கு நல்ல லாபம். இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட்லாம் பெருசாக, ஏன்னா இப்போல்லாம் பசங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் விட போகிறாங்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம பல்காக கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸு. கண்ணை பாருங்களேன், சந்திரபி ஜோதிகா மாதிரியே பாருங்க, கொலுசு பாருங்க, இது அப்படின்னு காட்டுறாங்க பாருங்க. பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் எல்லாமே பெரிய சைஸில் வாங்கினாதான் நம்மளுக்கு கொஞ்சம் லாபம். ஸோ நான் அப்படி தான் 4 லிட்டர் லிக்விட்ஸு, அந்த மாதிரி வந்து விம்மெல்லாம் வந்து நம்மளுக்கு 2 லிட்டர் பேக்கெட்டு இந்த மாதிரி வாங்கினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா தயிர் பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன், 1 லிட்டரு. இப்போ நம்மளுக்கு சம்மரில் வந்து நிறையா வந்து தேவைப்படும். ஸோ இதுவும் நம்மளுக்கு 95 அந்த மாதிரி வந்து லாபம் தான். ஓகே, இதுதான் நான் இந்த மாதம் வாங்கியிருக்கிறதோட பொருட்கள். மல்லிகை ஜாமான்லாம் அவ்வளோக்கு வாங்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி லிக்யூட்ஸ் ஐட்டம், சோப்பு இந்த மாதிரிலாம் நான் வாங்கிக்குவேன். ஓகே, பாய்.